Hi guys, welcome back to my channel. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நம்ம இந்த போருக்கு மேலே அந்த மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் நிறையா பார்த்துருப்பீங்க. அது வந்து டெம்ப்ரவரி. இன்றைக்கி வந்து இந்த வீடு முடிஞ்சிருச்சு. நம்ம இதை தூக்கி இந்த மோட்டரை தூக்கி வால் மவுண்ட் பண்ண போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் லைன் எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணி பிடிக்கிறதுக்கு போட்டு இந்த ஓஸ் இருக்கும், அதையும் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு மோட்ரு பாட்டமில் பார்த்திங்கன்னா 4 போல் நெட் இருக்கும். மோட்ருக்கும் போரையும் நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம். அந்த பிளான்ச்சை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம். அதுக்காக இந்த போல் நெட் எல்லாத்தையும் கழட்டி கொஞ்சம் சேஃபாக வச்சுருங்க, தொலைச்சிடாத. நெக்ஸ்ட் வந்து இந்த மோட்டரை நம்ம அப்படியே தூக்கணுன்னா வந்துடும் தனியாக. போர் தனியாக, மோட்ரு தனியாக வந்துடும். இந்த மோட்டரோட பிளான்ச் வந்து இதில் இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். நான் காட்டுறேனுங்க. இப்போ நம்ம மோட்ரு வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து மோட்டரோட பிளான்ச் மட்டும் அங்கே இருக்குது. அதை நம்ம வந்து கழட்டி எடுக்கணும். எடுத்துகிட்டு தனியாக செட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ பாருங்கள், நான் வாஷர்லாம் எடுத்து கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த போரை நம்ம கீழே இறக்கணும். எதுக்கு கீழே இறக்கணுன்னா, ஃப்ளோர் லெவலுக்கு கீழே நம்ம போட்டு தான் சாம்பர் போட முடியும். அதனால் இந்த பைப் பெருசாக இருக்குன்னா அதை கட் பண்ணிவிட்டு நான் இந்த போரை வந்து கீழே இறக்கிறேன். உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து ஒரு அடி ஹைட்டாக இருக்குது. அந்த அடி நான் டவுன் பண்ண போகிறேன். ஸோ இப்போது பார்த்திங்கன்னா தெரியும், அந்த பைப்பை நான் கட் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துகிட்ருக்கோம். வெளியே எடுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு மோட்டரில் ஆல்ரெடி ஓஸ் போட்டு தண்ணி பிடிக்க ஒரு செட்டப் போட்டதுனால அதை வந்து கழட்டி எடுக்கணும். ஏன் ஹீட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. ஹீட் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். அதுக்காக தான் அது மாதிரி நம்ம ஹீட் பண்ணோம். இப்போ வந்து கழட்டின இடத்துல நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு எம்டியை டைட் பண்ணிடலாம். 1 இன்ச் எம்டிஏ. மோட்டருக்கு ஆஃபீஸ்லேயும் 1 இன்ச் தான் டெலிவரி வரும். இது டெலிவரி சைடு. ஸோ நம்ம இங்கே வந்து 1 இன்ச் எம்டியை ஒன்று நல்லா டைட் பண்ணி எடுத்துப்போம். நூல் தான் போட்டிருக்கேன். டஃப்லான்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அது சீக்கிரமாக லூஸ் ஆகிடும். நூல் போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மோட்டிவேஷனாக இருக்கும். பார்க்குற யாரும் பண்ண மாட்டேன்றீங்க. ஓகே, நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து மோட்டர் எல்லாங்கள். ஸோ அது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. நான் வந்து கீழேருந்து 2 அடியும் சைடில் 1 அடியும் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ட்ரில் பண்ணி கோச்சஸ் ஸ்க்ரூ யூஸ் பண்ணி தான் நம்ம இதை அடிக்க போகிறோம். ஸோ இப்போது சைடில் 1 அடி வச்சுருக்கேன், ஹைட் வந்து 2 அடி வச்சுருக்கேன். தர ஒரு 1/2 அடி ஏறினாலும் நமக்கு ஒரு 1.5 அடி ஹைட்டில் மோட்ரு வரும். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் கோச்சஸ் யூஸ் பண்ணி இந்த கிளாம்பை வந்து டைட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், அதனால் சில வீடியோ எடுக்க முடில. இந்த மோட்ரு தூக்கி மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணதே என்னால் எடுக்க முடில. ஸோ அதை வந்து நீங்கள் நான் காட்டியிருக்க மாதிரி தான் செய்யணும். நீங்கள் பார்த்துங்க. ஒரு கிளாம்ப் அடிச்சுட்டு மோட்ரு தூக்கி ஸ்ட்ரைட்டாக வச்சு இன்னொரு கிளாம்ப் மார்க் பண்ணி அடிச்சிருக்கேன். அதேமாதிரி நீங்களும் அடிச்சிடுங்க. அடித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோட்ரு இப்படி தான் இருக்கும், நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நீங்கள் பயப்பட தேவையில்ல. அதுமாதிரி ஈஸி தான். பிகினராக இருந்தாலும் ரொம்பலாம் கஷ்டமாக இருக்கலாம் நினைக்காதீங்க, செஞ்சு பார்த்தா தான் தெரியும். இப்போ நான் போரை வந்து கொஞ்சம் வெளியே இழுத்து ஃப்ரண்ட்டில் நான் மோட்டரோட பிளான்ச் இருந்து பார்த்திங்களா, அதை கழட்டி கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். இதை ஏன் கழட்டணுன்னா, இதை வந்து நம்ம மோட்டருக்கும் போருக்கும் தனியாக பிரித்தா தான் நம்மளால் வந்து நடுவில் பைப் போட்டு ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதனால தான் டெம்ப்ரவரியாக இருக்கும்போது நம்ம இதில் பிளான்ச்சு போர் நிப்பிள் போட்டு ஏற்றிருக்கோம். இப்போ வந்து நம்ம இதை கழட்டிட்டு எம்டியை டைட் பண்ணணும். நான் அதை உங்களுக்கு பின்னாடி காட்டியிருக்கேன். இப்போ வந்து மகி எப்படி கட் பண்ணுறான்னு பார்த்துக்குங்க. ஸோ இது மாதிரி தான் கட் பண்ணி நம்ம இதை ரிமூவ் பண்ணணும். ஓஸ் 2த்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இந்த நிப்பிள் பீஸ் 2த்தையுமே அந்த பிளான்ச்லேருந்து ரிஞ்ச் போட்டு கழட்டணும். ஸோ அதுவும் என்னால் சரியாக காட்ட முடியல. ஏன் காட்ட முடியலன்னா, ஒரு கையில் பிடிச்சிட்டு ஃபோன் பிடிச்சிட்டு வீடியோ எடுக்க முடியல, அதனால தான். ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது மாதிரி ரிஞ்ச் போட்டு ஆப்போசிட்டில் இன்னொரு ரிஞ்ச் போட்டு கழட்டி எடுத்துக்குங்க. ஸோ நான் கழட்டிட்டேன். அதில் இருக்க நூலெல்லாம் ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கங்க, பழசு. அப்போ தான் நம்மளால் அடுத்து புது எம்டியை போடும்போது கிராஸ் ஆகவோ இல்லை ஸ்லிப் ஆகாமல் அந்த எம்டியை வந்து கரெக்டாக ஏறும். நான் த்ரெட்டு நூலெலாம் சுற்றி எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதில் நம்ம இந்த 2 எம்டிஏவையும் டைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டாக தான் வரப்போகுது. ஸோ பாருங்கள், 2 எம்டிஏவையும் அதேமாதிரி ரிஞ்ச் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் வீடியோ கண்டினியூவாக போட்டு ட்ரை பண்ணுறேன். நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான்
நமக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நடுவில் நிறையா வீடியோ போடவே இல்லை நான். ஏன்னா எல்லாருமே பார்க்குறீங்க, ஒரு அதுக்கான அங்கீகாரம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. மற்றபடி எந்த பேட் கமெண்ட்ஸ்லாம் நமக்கு வரதே இல்லை. எல்லாமே நல்லா சொல்லித்தரீங்க ப்ரோ, கண்டினியூவாக சொல்லித்தாங்க அப்படின்னு தான் சொல்கிறீங்க. இருந்தாலும் நீங்களும் எனக்கு கொடுக்குற சப்போர்ட் தான் அடுத்தடுத்து பண்ண முடியும். ஸோ ஓகே, அடுத்து இந்த வீடியோவுக்கு எப்படி நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்து அடுத்த வீடியோ பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த நிப்பிள் பீஸில் 1.25 இன்ச்சு ஜிஏ எல்போ வச்சுருக்கேன். ஸோ அதை டைட் பண்ணிக்கிறோம். இது வந்து நம்ம மோட்ரு பிளான்ச்லேருந்து கழட்டணும் பார்த்திங்களா, அந்த நிப்பிள் பீஸ் தான். ஸோ அதிலே டைட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு பக்கம் எல்போவில் ஒரு 1 இன்ச் எம்டியை ஒரு 1.25 எம்டியை நம்ம இதில் டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லித்தரேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா போர் பைப்பில் எந்த டஸ்ட்டும் போயிடாமல் பார்த்துக்குங்க, அதான் ரொம்ப முக்கியம். இல்லைனா அப்புறம் நம்ம போரையே வெளியே எடுத்துகிட்டு திரும்ப இறக்குற மாதிரி ஆகிடும். ஸோ 1 இன்ச் டைட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ 1.25 பண்ணிகிட்ருக்கோம். 1.25 பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு போட்டுக்குங்க. இப்போ நம்ம ஆயில் ஹீட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் ஹோஸ் ஹீட் பண்ணுறதுக்கு ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். இது மாதிரி ஒரு சின்ன சிலிண்டர் செட்டப் வச்சுருக்கோம், எங்கேயுமே போகிற இடத்துல அடுப்பு இருக்க மாட்டேதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு ஒரு சைடு. இன்னொரு பக்கம் நம்ம பிளான்ச்சில் எம்டியை டைட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் இப்போ நம்ம மோட்டரில் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இதில் தான் நம்ம நிப்பிள் பீஸ் போட்டிருந்தோம், உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதில் கழட்டின போல் நெட்லாம் போட்டு வாஷரும் போட்டு நல்லா டைட் பண்ணிவிடுங்க. டைட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஹோஸை ஹீட் பண்ணி அந்த நிப்பிள் பீஸ்லாம் ஏற்றிடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அதில் நான் டிப் பண்ணிகிட்ருக்கேன் ஹோஸு. இதில் தான் நம்ம அந்த 1.25 இன்ச் நிப்பிள் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை ஏற்ற போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இது மாதிரி கொஞ்சம் நல்லா ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கிளாம்ப்பு போட்டு டைட் பண்ணிவிடுங்க. 2 ஹோஸுமே நம்ம ஏற்றி முடிச்சிட்டோம். அதுக்கான கிளாம்பையும் போட்டு டைட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையுமே டைட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து போரை வந்து உள்ளே இறக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், ரெண்டுத்தையுமே ஏற்றிட்டேன். ஸோ அதுக்கு போர் கிளாம்ப் போட்டுட்டு நம்ம போரை வந்து உள்ளே இறக்கி விட்ருவோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, அந்த ஹோஸில் எல்பு போட்டு திருப்பி இருக்கும், ஸோ மோட்டருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் 1.25 பைப் போட்டு நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா கழட்டி பார்க்குறதுக்கு ஒரு பிவிசி யூனியன் நான் இங்கே போடுறேன். வழக்கமாக பிவிசி போட மாட்டோம், நம்ம வந்து இந்த டைம் பிவிசி யூனியன் தான் யூஸ் பண்ணுறோம். அதை வாங்கி கொடுத்தாங்க. உங்களுக்கு வேணும்னா எம்எஸ்லேயோ இல்லை எஸ்எஸ்லேயோ யூனியன் பிளான்ச் இருக்கும், அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. 1.25 இன்ச் ரெண்டுத்துக்குமே யூனியன் போட்டுட்டு நம்ம அந்த பைப்பை மோட்டரில் எடுத்துகிட்டு போய் கனெக்ட் பண்ணணும். அவ்வளோதான். நம்ம ஆல்ரெடி அந்த போர்க்குள்ளே போகிற பைப் எப்படியா இருக்குதுன்னா, நம்ம நிறைய வீடியோ அது நம்ம போட்டோம், உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், அதில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ பர்மனெண்ட் பண்ணணுன்னா இவ்வளோ தான். மோட்டருக்கு மேலேருந்து இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம பிளான்ச்சில் 2 எம்டி டைட் பண்ணோம். அதுலேருந்து ஒரு 1 இன்ச் ஒரு 1.25 பைப்பு நம்ம ஒரு எல்போ போட்டு 1 இன்ச் டைட்டாக எடுத்துகிட்டு போயிருக்கேன். 1.25க்கு ஒரு எல்போ ஒரு 45 யூஸ் பண்ணி கிராஸ் பண்ணி அதையும் ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மோட்ரு பக்கம் வந்து போர் பக்கத்துக்கு லைட்டாக ஸ்லோப்பிங் வச்சுக்கோங்க. அங்கே தண்ணி ஊற்றும்போது இங்கே போருக்கு தண்ணி வரணும், அதுக்காக. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு வந்து இப்போ எப்படி மோட்ரு வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்கள் அஜய், நீங்கள் பார்த்துட்டு பிளஸ் கார்பின் தமிழ். அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.